கடத்தல்களும் காணாமல் போதல்களும் இந்த நாட்டின் அவமான சின்னங்களாகிவிட்டன என்பதை யாராலும் மறுக்க முடியாது. உறவுகளை பிரித்து குடும்பங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்ற இந்த வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது இந்த நினைவு தூபியும் இந்த உறவுகளது கண்ணீரும். உங்களுக்கு சமாதிகள் இல்லை, ஆகவே இம்மலர் வளையங்களுக்கு பெயர்கள் சூட்டப்படவில்லை. இம்மண் உம்மை அரவணைத்த இடம் தெரியவில்லை, ஆகவே இம்மலர் வளையங்கள் பாதி அருகே வைக்கப்பட்டுள்ளன. உங்கள் ஞாபக சின்னங்களை பாதியோரத்தில் விட்டு செல்கின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். අසූනාමේ අවුරුද්දේ මට දවස මතක නෑ. 89 අවුරුද්දේ තමයි නැති වුනේ. ඒකින්ද තමයි මගේ පුතාව සිහි කරගන්න මම මෙතනට එන්නේ. මම හැමදාම මෙතන තමයි පුතානේ සොප්පිගේ ඉන්නේ. එතන ඉඳලා මට මෙතන පේනකොට ඉන්න බෑනේ. ඒකින්ද තමයි මම මෙතනට ඇවිල්ලා මගේ පුතා ගැන මම උපන් අවුරුද්දටත් ඇවිල්ලා පාන පත්තු කරලා යනවා. வயலட்டின் மகன் 19 வருடங்களுக்கு முன்னர் ஜேவிபி கிளர்ச்சிகள் உச்சகட்டத்தை அடைந்திருந்த காலகட்டத்தில் ரத்தொழுவையில் தனது வீட்டில் வைத்து கடத்தப்பட்டார். அக்கிளர்ச்சியை அடக்குவதற்கு அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த அக்காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போனார்கள். අවුරුදු 17යි ඉස්කෝලේ යන ළමයා. කළා මං ඉතින් අල්ලන්න යනකොට මේ මොකද්ද මන් දන්නේ මේ හමුදාවෙන් ඇවිල්ලා ඒකල්ලා මේ මොකද්ද මේ කටු මේවා එක බෝලයක් වගේ මේ කටට දාලා ඒ කතා කරන්න බැරුව මං කිව්වා උඹලා ඔකේ මටත් වෙඩි තියලා මගේ පුතා අරන් ඵලයල්ලා කියලා කෑ ගැහුවා. 2000 ஆண்டு நீர்கொழும்பு சீதுவையின் ரத்தொழுகமவில் நிறுவப்பட்ட இந்நினைவு தூபியின் முன்னால் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 27ஆம் திகதி காணாமல் போனவர்களது உறவினர்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர். மனித குலத்துக்கே எதிரான மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகின்ற ஆட்கடத்தலும் காணாமல் போதல்களுக்கும் முகம் கொடுத்து உறவுகள் பிரிந்து துன்பத்தில் வாழ்கின்ற இவ்வுறவினர்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளே இவை. මට හිටියේ එකම පුතායි දුයි විතරයි ඉන්නේ. මගේ පුතා 1989 9 මාසේ 4 වෙනිදා ළමයා ගෙදර ඉඳලා කිව්වා මං රජ්‍යම කලපුවේ මේ ඒගොල්ලෝ සෙල්ලම් කරන්න පීනන්න එහෙම යනවා. පීනන්න පුරුදු වෙන්න. ඉතින් ඒ පීනන්න ගිය වෙලේ තමයි එතනට ගඟ අද්දරට හමුදාවෙන් පැනලා මේ අරගෙන ගියේ. ගෙදර නිදාගෙන ඉද්දිම රෑ 5ට විතර ඇවිල්ලා ගේ වටරලා ඉතින් මේ කට උත්තරයක් ගන්න තියෙනවා කියලා අරන් ගියා. ඉතින් එච්චරයි ඉතින් අද වෙනකම්වත් නෑ ඉතින්. பலவந்தமாக காணாமல் போவதற்கு எவரும் உள்ளாகக்கூடாது. பலவந்தமாக காணாமல் போவதிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச பிரகடனத்தின் பிரிவு 1. 1994ஆம் ஆண்டின் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் இலங்கையில் மொத்தமாக 23,087 பேர் பலவந்தமாக காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடுகின்றது. கடந்த 2 தசாப்தங்களில் 40 முதல் 60,000 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அரச மற்றும் அரசல்லாத தரப்புகள் அனைவருமே காணாமல் போதல்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ඒ වෙලාවේ රජයක් බලයට ගත්තේ අතුරුදහන් වීමට එරෙහිව නම් අද සිද්ධ වෙන එක අතුරුදහන් වීමකටත් ඉඩ දීමට හැකියාවක් නැහැ. ඒ නිසා අපි උපරිම උත්සාහය යොදනවා මේ දකුණේ සහ උතුරේ සිදුවෙන දේශපාලන පක්ෂ වෙනත් බෙහෙත ගැන අපිට අවශ්‍ය නැහැ. රටේ නීතියට පිටින් සිදුවෙන අතුරුදහන් වීම වලට විරුද්ධව හඬක් නගලා මේ විශේෂම එක්සත් ජාතීන්ගේ ප්‍රඥාප්තිය මේ රටේ සම්මත කරන තරමට ආණ්ඩුවට බල කරලා ඒක අපරාධ නීතිය බවට පත් කරලාවත් අඩුම ගානේ අතුරුදහන් වීම බලක්වීමට අවශ්‍ය පියවර ගැනීම සඳහා ආයෙත් මේ වගේ දේවල් කිසිම දෙමව්පියෙකුට මේ වගේ ගින්දරක් නොවේවා කියලා තමයි මම ප්‍රාර්ථනා කරේ. ඉදිරි පරම්පරාවල් වලට මේ වගේ දේ නොසිදු වේවා කියලා තමයි අපේ ප්‍රාර්ථනාව. இப்பெற்றோர்களும் உறவினர்களும் தமது உறவுகளை இழந்து 2 தசாப்தங்கள் கடந்தாலும் அவர்களது பிரிவு இன்றும் இவர்களை வாட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே
இன்றும் இவ்வாறான மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுகின்றவர்கள் இவ் உறவுகளின் துன்பத்திலிருந்தும் கரை படிந்த வரலாற்றிலிருந்தும் படிப்பினையை பெறுவார்களா?